மச்சி இன்னும் பெட்ல தானே இருக்க? டேய் தீபிகாவை காணோம்டா. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. உனக்கு ஏதாவது கால் பண்ணாளா? ரெஸ்ட் ரூம் எங்கேயாவது போயிருப்பாடா. டேய் ஃபோனே வீட்ல இல்லைங்கிற. வெளியே எங்கேயாவது போயிருப்பா. அம்மா நீ எவ்வளோ டென்ஷன் ஆகிறா? நேற்று நைட்டு ஒரு சம்பவம் ஆயிடுச்சுடா. நேற்று நைட்டு நானும் நிலாவும் ரோட்ல கட்டி பிடிச்சிட்டு இருந்தது தீபிகா பார்த்துட்டாடா. ஆமா நீ அடியில் ரோட்டில் கட்டி பிடிச்சிருந்தா? டேய் அது அவளை கன்சோல் பண்ண ட்ரை பண்ண போய் அது ஒரு மாதிரி ஹக் ஆயிடுச்சுடா. ஆமா தீபிகா எங்க வந்தா? தாண்டா தெரியல. ஆனா நான் அவ தூங்குனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன். அவ படுத்துட்டு இருந்தா நான் பக்கத்துல படுத்து தூங்கிட்டேன். நீ தான் மச்சான் வாழ்ற. நைட்டு நிலாவை கட்டி பிடிக்கிற, ராத்திரியான தீபிகா கூட பெட்ல படுக்கிற. ஒரே ஜாலா இருக்கல. டேய் நானே கடுப்புல இருக்கேன்டா. யூஸ்வலா நீ கன்ஃபியூஷன்ல தானே இருப்ப. இப்போ என்ன புதுசா? மச்சி மச்சி ஒரு நிமிஷம். டேய் மச்சி நான் திரும்பி கூப்பிடுறேன். தீபிகா விட்டுருக்கா. நிலாவை எப்பறா தெரியுது? Holy shit. ஐயோ வா மோடு வா. ஏய் தீப்சி எங்கடி போன? ஜிம்ல இருக்கேன். கட் பண்றா. ப்ரோ என்ன ப்ரோ ஜிம்ல உங்களை பார்க்கவே முடியுதுல? அதுக்கு நீ முதல்ல ஜிம்முக்கு வரணும்டா. எங்க ப்ரோ டம்பிள்ஸை தூக்குனாலே தூக்கம் வருது, ரெட்மில்ல ஓடினாலே தண்ணி தான் கிடைக்குது, புரோட்டீன் பவுடர் பார்த்தாலே பசிக்குது ப்ரோ. டேய் நானே நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்கேன்டா. கொஞ்ச நேரம் முடி சும்மா ஆடுறா. நீ என்ன பண்ணு, ஃப்ரெண்ட் டெஸ்க்ல ஸ்ப்ரவுட்ஸ் தராங்களாம், நீ அங்க போடா செல்லம். ஸ்ப்ரவுட்ஸா? ஆன் தி வே. வீட்ல பாக்குறத விட ஜிம்ல கிளாமரா இருக்காளே. தீப்ஸ் என்ன மார்னிங் சொல்லாம கொள்ளாம வெளில வந்துட்ட? எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டா சரிங்க. கோமா இருக்கியா? 2 நாள்லயே நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன் அரவிந்த். ஐயோ அவன் என் ஆஃபீஸ் கொலீக், சரியான இம்சை. லவ் பண்றேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றா. ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. நான் அவளை கன்சோல் பண்ணேன், அவன் என்ன கட்டி பிடிக்க, அதை நீ பார்க்க. ஹோ சருக்கு இன்னசென்ட் கேர்ள்ஸ்னா ரொம்ப பிடிக்குமோ? அப்படி பண்றீங்களா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். போடா. ஓகே. சி அரவிந்த், இது கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான். நான் தான் சொன்னேன் வீட்டுக்கு வெளியே நீ யாரோ நான் யாரோன்னு. பட் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ப்ராமிஸ் பண்ணால் அதை பிரேக் பண்ணக்கூடாது. உங்களை மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் கூட ட்ரூவாக இருக்க தெரியாதுல்ல? தீப்ஸ் யூ ஓவர் ரியாக்டிங். நான் எதையும் யாரையும் ஏமாத்தணும்னு பண்ணல. அவ கட்டி பிடிச்சி அழுதா, உடனே ஐ காட் கன்ஃபியூஸ்ட். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் அங்க நடந்துச்சு. ஹோ அப்போ கட்டி பிடிச்சா கன்சோல் ஆகும் சொல்றியா? அஃப்கோர்ஸ் கமலாசனே சொல்லியா, கட்டி பிடி வைத்தியம். ஹோ அப்போ என்ன கன்சோல் பண்ண மாட்டியா? இங்கே வா, இது ஜிம். வீட்டுக்கு வா, ஃபுல்லா உன்னை கன்சோல் பண்றேன். அவளை மட்டும் ரோட்டை கட்டி பிடிக்க தெரியுது, எனக்கு ஹக்கே வேணாம், கிளம்பு. நான் கட்டி பிடிக்கிறேன். ஜிம்மா இருந்தாலும் நான் கட்டி பிடிக்கிறேன். நீ நில்லு. ஓகே, நிலாவையும் கன்சோல் பண்ணிட்டீங்க, தீபிகாவையும் கன்சோல் பண்ணிட்டீங்க. அப்போ ப்ராப்ளம் சால்வ் தானே? நான் என்ன 2 பேர் வச்சு குடும்பமா டாக்டர் நடத்த போறேன்? நான் கன்சோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என் கன்ஃபியூஷனோட பாயிண்டே அதிகமாச்சு. கட்டி பிடிச்சா கன்சோல் ஆவாங்க ரைட்டு. காதல் வருமா சனா? அது யாரை கட்டிப்பிடிக்கிறாங்கங்கிறத பொறுத்து. அப்ப எனக்கு காதல் செட் ஆகிறது டவுட் தான் போல. ஏய் உன் கன்ஃபியூஷன் கதை கண்டினியூ பண்றா. அந்த டைம்லலாம் எனக்கு ஏதோ ஹெவனில் இருக்க மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், பசங்களுக்கு லைஃப்பில் ஒரு பொண்ணு அட்டென்ஷன் கொடுத்தாலே தலைகால் புரியாது. எனக்கு ஒரே நேரத்தில் தீபிகா நிலான்னு மாறி மாறி அவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தீபிகாவோட இருக்க பிடிச்சிருக்குங்கிறீங்களா இல்லை நிலாவோட இருக்க பிடிச்சிருக்குங்கிறீங்களா?
இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு சொல்லுவான் பாரு. விஷால், நீங்க சொல்லுங்க அரவிந்த். கன்ஃபியூஸ்டாக இருக்கு சனா. இதுதான் நானும் சொன்னேன். அவன் கன்ஃபியூஷனை காரணமாச்சே குஜாலாக இருக்கான். நான் குஜாலா இருக்கேன்னு சொல்றியே, ஏன் உனக்கு அந்த ஆசை இல்லை? ஏய் எனக்கு ஒன்று ஒன்லி ம் ஒன் அண்ட் ஓன்லி? ஏமா நீ அவன் பிரச்சனை தான் கேட்க வந்தேன். அதை கேளுமா முதல்ல. இதெல்லாம் பசங்க லைஃப்பில் நடக்காதான்னு யோசிக்கிற விஷயம் சனா. ஆனால் அதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்கும் போது தான், அதுவும் ஒரே டைமில் 2 பொண்ணுங்க கூட நடக்கும் போது தான் அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு. ஐயோ, மறுபடியும் பிரச்சனையா? ஏய் இன்னும் வெறும் 6 பிரச்சனை கிடையாது கடுப்பாகிற. நான்லாம் அவன் கூட வந்து 1000 பிரச்சனையை பார்த்துருக்கேன். லவ் பண்ண பையன் கூட ஃப்ரெண்டாக இருந்து பாரு, அப்போ புரியும் உனக்கு. எல்லாருடைய லைஃப்லயும் லவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நீ வேணா லவ் பண்ணி பாரு. நீ ஓகே சொன்னா லவ் பண்ணிட வேண்டியதான். எது? இல்லை நீ ஓகே சொன்னா அந்த கதையை கண்டிப்பாக பண்ண சொல்லிடுவேன். நீ டபுள் டெக்கர் நாராயணா, இந்த பிரச்சனை தான் என்னன்னு சொல்லி தொலையாண்டா. மச்சி யுவன் சங்கர் ராஜ் சைடா. ம் ப்ளஸ் बहुत अच्छा. ஆஃபீஸில் தான் தீபிகா. வர எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன். I'm preparing for a romantic dinner tonight. You can eat whatever you want. ரொமான்டிக் டின்னரா? நீ சமைக்கிறியா? ஷுர் ஷுர், சீக்கிரம் வந்துடுறேன். Bye. அரவிந்த், எங்க இருக்க? ஆஃபீஸ்ல இருந்து கூட சீக்கிரம் கிளம்பிட்ட? வீட்டில் தான் நிலா. ஆஃபீஸ் விட்டோன்னே வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ, ஒரு 1 hour வரையா? எது? ஐ, சீ. என் கசின் ஒன்று பார்க்கணும்னு சொன்னா, அதான். ஓ கஷ்டமாச்சே நிலா. நைட் ஹெவி ஒர்க் இருக்கு. ப்ளீஸ் அரவிந்த், இவன் ஒருத்தனை ஓகே பண்ணிட்டா போதும். எங்க வீட்ல எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க. ஈஸ்வாயே, நீ என்ன கேட்டாலும் தரேன். நிலா ரொம்ப சீக்கிரமா டெவலப் ஆயிட்ட போலயே. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இரு நான் வரேன். ம் Love you. டே விஷால், டே விஷாலு, என்ன அழுதுட்டு இருக்கியா? எல்லாத்தையும் கேட்டியா மச்சான்? மச்சான் என்னதான் இருந்தாலும் நான் ஹீரோ ஃப்ரெண்டு தானே. டேய் டேய், இப்போ ஏன்டா புதுப்பேட்டை ஸ்னேகா மாதிரி பேசிட்டு இருக்க? நானே இவங்க 2 பேரும் மாறி மாறி கால் பண்றாங்களேன்னு கடுப்புல. சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீ கடுப்பில் இருக்கடு. நல்ல குஜாலா தானே இருக்க. என் பொசிஷன்ல இருந்து பாடுறா, அப்ப தெரியும். 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு உண்மையும் சொல்ல முடியாம வெளியும் வர முடியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதெல்லாம் சத்யா விட்ட சாபம்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்டா அவளை பத்தி ஞாபகப்படுத்துற? சரி இவங்க 2 பேரும் எப்படி ஒரே டைமில் போய் பார்க்க போகிறேன்? ஃபர்ஸ்ட் நிலாவை போய் பார்த்துட்டு ஒரு 1 ஹவர்ல அங்கிருந்து கிளம்பி தீபிகாவை பார்க்க போகணும். ஒருத்தி என்னன்னா கல்யாணத்தை பற்றி பேச கூப்பிட்றா, இன்னொருத்தி என்னன்னா காரியத்துக்காக கூப்பிட்றா. வேலம்மா காமிக்ஸில் கூட இவ்வளோ வெரைட்டி நான் பார்க்கலடா. ஏய், நான் இப்போ நிலாவை பார்க்க போறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா கூப்பிடுறேன். நானா ஃபோன் பண்ண மாட்டேப்பா. எடுக்காத ஃபோன் எதுக்கு? என் ஃபோனு என் ஃபோனை யாரா தூக்கி போட்டு போற வாழ்க்கைக்கு ரோடு ரோலர் போறா. ஏ நிலா, என்ன தனியா உட்காந்துருக்க? உன் கசின் எங்க? நீயா? நீங்களா?